அனைவருக்கும் வணக்கம். நீட் 2025 ஒரு டீப் அனலைஸ் கட் ஆஃப் பார்க் டீப் அனலைஸ் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருந்தோம். பிளஸ் வந்து டிஃபிகல்ட்டி லெவல், அவங்க லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, கிளாஸ் வைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எப்படி வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 4 days நாங்கள் அனலைஸ் பண்ணது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் எங்களுடைய ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, சார் நீங்க எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்றீங்கன்னும் போது வே ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபீட்பேக் பிளஸ் ஸ்டூடெண்ட்டுடைய அதனுடைய ப்ரிடிக்ஷன், ஸ்டூடெண்ட் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னும் போது, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த மார்க் இவ்வளவுதான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா நிறைய பிள்ளைங்க அது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 92.5க்கும் பிளஸ் 7.5 ரிசர்வேஷனுக்கும் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியல, பிளஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும் இது சஜஷன், பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு கேட்டால் எவ்வளோ நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 2024 லாஸ்ட் இயர் நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் பிளஸ் சீட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 36 பிளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐ காலேஜ். ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 4083 சீட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் வந்து எம்பிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 22 SF சீட்டு பிளஸ் 4 வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் 3830. இந்த ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 7913. ஸோ 7913 சீட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ். இந்த தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்ல 4083 அண்ட் பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா 3830. நான் பேசுறது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கோட்டா. ஸோ தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும்தான், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிடையாது, ஒன்லி தமிழ்நாடு காலேஜஸ். ஸோ இதுல வந்து 7913 இவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. நமக்கு வந்து அடுத்து பிடிஎஸ் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 3 இருக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 197. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிடிஎஸ் காலேஜ்ல நமக்கு 197 சீட் அண்ட் நம்பர் ஆஃப் எஸ்எஃப் காலேஜஸ்ல உங்களுக்கு 20 இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட் வந்து 1790 அண்ட் ஓவரால் 1987. ஸோ நாம இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஓவரால் எத்தனை சீட் இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் 9900 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து 2024 பேஸ் பண்ணி இந்த சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு உங்களுக்கு தெரியும், எம்பிபிஎஸ் சீட்டினுடைய வேகன்சி பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் மேட்ரிக்ஸ் பொசிஷன் வந்து 7913. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ சரிங்க சார், ஓகே ஃபைன், நம்ம கட் ஆஃப்க்கு வருவோம். ஃபைனலா நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும் சார். ஸோ கட் ஆஃப் மார்க் இந்த வருஷம் எப்படி இருக்கும், எப்படி அனலைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எதை வச்சு அனலைஸ் பண்ணீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன டேட்டா, ஃபீட்பேக், ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்டு, பிளஸ் நிறைய கல்வியாளர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள், பிளஸ் டீச்சர்ஸ் அதனுடைய எல்லாருமே நாங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட் ஆஃப் நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். சரிங்களா? இதுல மாறலாம், அல்லது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், மெயின்டைன் ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் அப்ளிகேஷன். கவுன்சிலிங் போட்டு எத்தனை ஸ்டூடெண்ட் வராங்க, எத்தனை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஓரளவுக்கு தான் அனலைஸ் பண்ண முடியும், எக்ஸாக்டா பண்ண முடியாது. அப்ப எப்ப சார் அனலைஸ் பண்ண ஃபைனலா சொல்லுவீங்கன்னு கேட்டா, கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஸோ எவ்வளவு சீட்ஸ், அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுல 7.5க்கு நமக்கு எத்தனை சீட் இருக்கு? வெறும் 622 சீட்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? வெறும் 622 சீட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ ஜென்ரலுக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல நாம இன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ரொம்ப டீப் அனலைஸ் போறீங்க ஓகே, ஆனா நீங்க உள்ள போனா ரிசல்ட் வந்தா தான் சொல்ல முடியும். என்டிஏன்னு ஒரு ரிசல்ட் விடல. ஸோ நீங்க அதை வச்சு எப்படி சொல்றீங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் பாருங்க 2022, 2023 அண்ட் 2024. ஸோ நீங்க இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்க, ஓப்பன் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இதனுடைய கட் ஆஃப் பாருங்க. ஸோ இப்போ நாம ப்ரிடிக்ட் பண்ற கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் லெவல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் ஓப்பன்
காம்படிட்டிவ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 540 to 550 இருக்கலாம் அப்படின்னு நாம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ரெண்டாவது வந்து பிசி பாத்தீங்க அப்படின்னா 510 to 520 இருக்கலாம். அண்ட் பிசிஎம் 495 இருந்து 510 இருக்கலாம். அண்ட் எம்பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 490 to 500 இருக்கலாம். அண்ட் எஸ்சி கேட்டகரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 440 to 450 இருக்கலாம். அண்ட் எஸ்சிஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 380 to 400. அண்ட் எஸ்டி 350 to 380 இருக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் நாம இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சார் ப்ரிடிக்ட் பண்ணலாம்? இப்போ பேரண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க, பேரண்ட்டும் கேட்குறாங்க, சார் ஓகே இது சொல்லிட்டீங்க, மாறனா எஸ், இதோட குறைஞ்சா ரொம்ப சந்தோஷம், இன்க்ரீஸ் ஆனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பசங்க இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு 4 நாள் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week or 10 days நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய கனவு எம்பிபிஎஸ் தானா, இல்ல நம்மளுடைய வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கா, எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நான் எம்பிபிஎஸ் தான் போறேன்னா உங்களுடைய ஜேர்னி அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ண தேவையில்லை. சார் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க சொன்ன ரேஞ்ச் வருது சார், நான் என்ன பண்ணட்டும்? வெயிட் பண்ணலாமா? அடுத்த இயர் என்னுடைய ஜேர்னியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா எங்களுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்க, எப்பயுமே என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை வெயிட் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சேஃப் ஜூனா இருந்தாலுமே நீங்க ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோல போயிட்டீங்கன்னா ஒரு 3 month நம்ம கவுன்சிலிங் ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்போ நீங்க உள்ள போனா ஓரளவுக்கு நம்மளுக்கு 3 month இல்ல டியூரேஷன் வேஸ்ட் ஆயிடும். சொல்ல நீங்க உங்களுக்கு இதுதான் கனவு அப்படின்ற ஸ்டூடெண்ட் மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரிப்பீட்டர் நான் பண்ண சார் கிடைக்கல, என்னுடைய எக்ஸ்பெக்டட் மார்க் இல்ல, கட் ஆஃப் இல்ல சார், ஓகே நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார் ரீரிப்பீட் பண்றேன், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். தென் வந்து 7.5 எவ்வளவு சார் இருக்கலாம்? ஸோ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபார் ஓப்பன் காம்படிட்டிவ்ல 450 to 480 இருக்கலாம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து பிசி கம்யூனிட்டி 400 to 420 இருக்கலாம், ஓப்பன் காம்படிட்டிவ்ல 450 to 480, அண்ட் பிசிஎம் பாத்தீங்கன்னா 380 to 400, அண்ட் எம்பிசி 400 to 410, அண்ட் எஸ்சி கேட்டகரி 360 to 380, அண்ட் எஸ்சிஏ 350 to 360, அண்ட் எஸ்டி வந்து 340 to 350 இருக்கலாம். எஸ், இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருக்கு, அண்ட் ப்ரீவியஸ் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு 80 to 100 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய பேரண்ட் கிட்ட இருந்தாங்க, சார் என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் மார்க் இருக்கலாம், லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் என்ன மார்ஜின் இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்ன கேட்டீங்கன்னா மினிமம் 80 இருந்து 100 மார்க்ஸ் தான் கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப போனா ஒரு 110 அதிகபட்சம். ஸோ ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அவ்வளவுதான் வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஓரளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எழுதிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு எழுதிருக்காங்க. எதை வச்சு சார் சொல்றீங்கன்னு கேட்டா, இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு நம்மளுடைய ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்க, ரொம்ப டாப்பரா இருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்துச்சு? நமக்கு 90 கொஸ்டின்ஸ் பயாலஜில நம்ம எத்தனை கொஸ்டின் அவங்க அட்டன் பண்ற மாதிரி வந்தது? கண்டிப்பா 80 அட்டன் பண்ணுவாங்க. 80 கொஸ்டின் வந்து ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டால அட்டன் பண்ண முடியும் பயாலஜில. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 45 கொஸ்டின்ஸ்ல அவங்க 38ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் அவங்களால பிக் பண்ண முடியும். ஸோ 40 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அடிப்பாங்க, அங்க 80 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அடிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு 120 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் போன பிசிக்ஸ்ல மேக்சிமம் 20 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம், கண்டிப்பா ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டால அடிக்க முடியும். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்க கணக்கு பண்ணுங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80 + 40 120 + ஒரு 20, ஸோ 140 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அவங்களால அடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற ரேஞ்சில் இன்னும் ஒரு 20 கொஸ்டின் நீங்க பிசிக்ஸே விட்டுட்டாலுமே ஸோ 120 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். அந்த ப்ரிடிக்ஷன் ரேஞ்ச் எல்லாருக்கும் இருந்திருக்கு. அதனால நீங்க வந்து கட் ஆஃப் ரொம்ப டவுன் ஆகுமா, ஒரு 125 150 கீழே போகுமானா வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ என்னுடைய கணிப்புப்படி குறைவு. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த 400ல இருந்து 500க்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஸோ ரேங்க் நீங்க பார்க்கணும், அடுத்து ரேங்க் லிஸ்ட் சொல்லிட்டா ரேங்க் பார்க்கணும். அதனால நம்ம வந்து இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். இது எக்ஸாக்டா இதுதான் வருமா சார்லாம் கிடையாது. நான் அதனால தான் நான் சொல்றேன், நான் வந்து இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். நம்ம கல்வியாளர்கள் வந்து என்ன பண்றோம்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் கொடுக்குறோம், அதுதான் பண்றோம்.
அதனால நீங்க வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து உங்களுடைய ஸ்கோரை நீங்க டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பயப்படுறாங்க. ஸோ என்ன சார் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாகுமா சார், ரொம்ப கட் ஆஃப் கம்மியாகணும் வெயிட் பண்றாங்க, 3 months அகைன் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதுதான் ஜேர்னி. எஸ் நான் வந்து போனேன் சார், மிஸ் ஆயிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் அட்டம் இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் அப்கமிங் இயர்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கோங்க. டஃப்பாக தான் வரும், அப்போ ரெடி ஆயிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இது ஒரு சஜஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ ஃபீஸ் எவ்வளோ இருக்கலாம் சார், ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்எல் ஆப்ஸ் கோட்டா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும். ஒரு டியூஷன் ஃபீஸ் மட்டும் நம்ம கவர்மெண்ட் ப்ரிடிக்ஷன் 2024 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எம்பிஎஸ் உங்களுக்கு தெரியும் 18,073, ஸோ 18,073 rupees, அண்ட் பிடிஎஸ் 1673, அண்ட் எஸ்எஃப் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் 4,50,000 இருக்கலாம், சில காலேஜ் 440 இருக்கு, சில காலேஜ் 435 இருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ். அண்ட் 4,50,000 டியூஷன் ஃபீஸ், அது இல்லாமல் அடிஷனல் ஃபீஸ், புக் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்லாம் அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கோட் பண்ணுவாங்க. ஸோ கோட் பண்ணா உங்களுக்கு 8.5 lakhs அல்லது 8 lakhs to 10 lakhs உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு ஃபீஸ் வரும். ரெண்டாவது பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 2.5, ஸோ 2.5 லட்சம் இருக்கு. ஸோ இதுல கூட அடிஷனலா நீங்க ஒரு 3.5 அல்லது 3 lakhs சேர்த்தீங்கன்னா ஒரு 5.5 ரேஞ்சில் உங்களுக்கு பிடிஎஸ் உன்னுடைய ஃபீஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால இருக்கும். இதில் நிறைய பேரண்ட் கேட்டிருந்தாங்க, ஸோ ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஆஃபர்ஸ், ஐ மீன் அந்த ஃபீ வேவர் இருக்குன்னா எஸ் 2.5 lakhs அவங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீ வந்து வேவர் பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் டியூஷன் ஃபீ வேவர் பண்ணுவாங்க, அதை நீங்க பாத்துக்கலாம். தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,50,000 13,50,000. ஸோ இதுல வந்து கூட அடிஷனலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs நீங்க ஆட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பிளஸ் புக் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் உங்களுக்கு வாங்குவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இதை தாண்டி வேற எதுவும் ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 17.5 கிட்ட உங்களுக்கு வந்து நிற்கும். அப்புறம் என்ஆர்எல் லேப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2150, பட் ஹாஸ்டல் சேர்த்து 25 மேக்ஸிமம் ரவுண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜஸ் வேரி ஆகும். ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபீஸ் வந்து இதுதான், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதனால நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் டீடைல் என்ன வரும் சார், எந்த ரேஞ்ச் எந்த டைம்ல கவுன்சில், முதல்ல நீட் ரிசல்ட் எப்போ வரும். ஸோ நீட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் வந்து உங்களுக்கு 14 சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஓஎம்ஆர் அந்த வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓஎம்ஆர் வெரிஃபிகேஷன் பிளஸ் ஓஎம்ஆர் உடைய அந்த நம்மளுடைய மெயில் சென்ட் பண்ணுவாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து மே மந்த் 25 சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அது எல்லாமே மேபி சம்டைம்ஸ் முன்னாடி கூட வரலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் இயர் வந்து டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 21/8 அரௌண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற டேட் உங்களுக்கு 21/8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் நீங்க ஜூலை எண்டில் அல்லது நீங்க அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். தென் வந்து 7.5 அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 21/8 ஸ்டார்ட் ஆகும், 22, 20 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆகஸ்ட் மந்த் தான் கவுன்சிலிங் பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜூலை மந்த் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை எண்டில் தான் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடுறது நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இந்த ஆல் இண்டியா கோட்டா உங்களுடைய கவுன்சிலிங், இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் டேட் வந்து 14 ஆகஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கவுன்சில் நடக்கிற டேட் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தென் ஸ்டேட் கோட்டா, ஸோ சைமல்டேனியஸ் கவுன்சில் நடக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து ரிசல்ட் வந்து ஜூன் 14 சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கட் ஆஃப் ரேஞ்சும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ரேங்க் ப்ரெடிக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்க கொடுக்குற வந்து எக்ஸ்பெக்டட் விஷயம் தான். ஸோ நீங்க ரொம்ப வந்து அதை வந்து நீங்க வந்து ப்ரெஷர் ஆக தேவையில்லை, ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரெஷர் ஆகுறாங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் அவ்வளவுதான். ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டட், அதை நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். யார் சொன்னாலும் ப்ரிடிக்ஷன் தான். ஸோ எப்போ சார் ஆக்சுவலா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, அந்த ரேங்க் லிஸ்ட் தான் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஸோ நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு ஆவரேஜா நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் சார், அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணலாமா, அகைன் ரிப்பீட் பண்ணலாமா, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷரா இருந்தா ரிப்பீட் பண்ணலாமா. ஸோ நிறைய ஃப்ரெஷரும் எழுதிருப்பீங்க, ஸோ +2 முடிச்சுட்டும் எழுதிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமான ஒரு ஐடியாலஜி தான் நம்ம இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் வந்து நம்ம வந்து நீட் தான் நம்மளுடைய லைஃப், அதாவது நம்ம கனவா இருக்கு, எம்பிபிஎஸ் தான் கனவா இருக்கு அப்படின்ற மாணவர்கள் நீங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ண தேவையில்ல, எங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் எங்களுடைய சஜஷன். ஓகே, தேங்க்யூ ஆல்.